ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி இந்த ப்ராக்ரஸ் பாரை நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராக்ரஸ் பார் வந்து எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னா, ஸ்டார்ட் ப்ராக்ரஸ் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ராக்ரஸ் பார் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 100 வரைக்கும் ரன் ஆக போகுது. ஸோ 100 வரைக்கும் ரன் ஆனதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் அது வந்து ஸ்டாப் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் அது ரன் ஆகாது. ஸோ இப்போ நம்ம ஒரு வாட்டி ஸ்டார்ட் ப்ராக்ரஸை கிளிக் பண்ணிட்டு அது ரன் ஆகிட்டு இருக்கும்போது மறுபடியும் கிளிக் பண்ணால் இந்த ஸ்டார்ட் ப்ராக்ரஸ் பட்டன் வந்து ஒர்க் ஆகாது. ஒன்ஸ் அந்த ஃபுல் 100% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஸ்டார்ட் ப்ராக்ரஸ் பட்டனை கிளிக் பண்ணால் மறுபடியும் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராக்ரஸ் பாரை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் கோட் பண்ணுறதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து வேறு என்ன கோட் எடிட்டர் கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த கோட் எடிட்டர் யூஸ் பண்ணி கோட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ ஃபைலுன்னு சொல்லிட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு புது ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராக்ரஸ் பார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா VS கோடில் வந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்து முக்கியமாக 3 ஃபைல்ஸ் வந்து தேவை. ஸோ index.html, styles.css அண்டு script.js. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம HTML ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். index.html. ஓகே, நெக்ஸ்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா styles.css. மூணாவது ஃபைல் வந்து script.js. ஓகேங்களா? ஸோ இப்போ index.html நம்ம கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாக index.html சில கோட் எல்லாமே தேவை. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் எக்ஸ்க்ளமேட்டரை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி சஜஷன்ஸ் வந்து வரும். ஸோ அதை நீங்கள் என்ட்ரு கொடுத்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டிஃபால்ட்டான HTML கோடு வந்து நம்மளுக்கு VS கோடே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் டேக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது உள்ளே வந்து டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ப்ராக்ரஸ் பார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இது கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டைல்ஸை வந்து ஸ்டைல் ஷீட்டை வந்து நம்ம இண்டெக்ஸோட லிங்க் பண்ண போகிறோம். ஸோ லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. போட்டு styles.css அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா இப்போ எனக்கு HTML-ம் CSS-ம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நம்ம ஜாவாஸ்கிரிப்டையும் லிங்க் பண்ணணும். ஸோ அந்த ஃபைலில் லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம பாடி க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்ட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா src அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து script.js அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம HTML ஃபைலோட நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து VS கோடில் இன்னொரு முக்கியமான ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடில் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ உங்களுக்கு செகண்ட் ஒரு சஜஷன் வரும் லைவ் சர்வர்னு சொல்லிட்டு. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். நீங்கள் முதல்ல வாட்டி வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் வாட்டி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி VS கோடை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இந்த கோ லைவை கிளிக் பண்ணால் நம்ம என்ன கோடை எழுதுகிறோமோ அது வந்து ப்ரௌசரில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ என்ன சேஞ்சஸ்லாம் பண்ணுறீங்களோ நீங்கள் ப்ரௌசரில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக கோடில் என்ன சேஞ்ச் பண்ணுறீங்களோ அது ப்ரௌசரில் வந்து ஷோ ஆகும். ஸோ இதை நம்ம கோட் பண்ணும்போது உங்களுக்கே வந்து புரியாது. ஓகே, இப்போ நம்ம HTML-ல கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்டெய்னர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து கிளாஸ் ஈக்குவல் டு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கோட் பண்ண ரைட் சைடில் வந்து நம்ம கோட் பண்ணுறதை பார்த்துட்டே கோட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கோட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இந்த VS கோடை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணிட்டு நம்ம ப்ரௌசரில் வந்து இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து கொஞ்சம் ரைட் சைடில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் சைடில் சைட் பை சைடு வச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு H1 டேக் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ H1 ஒன்று கொடுத்துட்டு ஸோ இது உள்ளே நம்ம என்ன வரப்போகுது நம்ம அவுட்புட்டில் பாருங்கள் ப்ராக்ரஸ் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு H1 டேக் இருக்குது. ஸோ அந்த ப்ராக்ரஸ் பாரை அப்படியே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம
எழுதுகிற கோட்லாம் வந்து எங்கே நம்மளுக்கு வந்து விசிபிளாகவே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த எக்ஸ்டென்ஷனே வந்து டவுன்லோட் பண்ணோம். ஸோ கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ராக்ரஸ் பாருக்கு அப்புறம் நான் எதனா டைப் பண்ணால் வச்சுக்கோங்க, அது இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம ப்ரௌசரில் வந்து லோட் ஆகுது பாருங்கள். நான் வந்து எதுவும் ரெஃப்ரெஷ் எதுவுமே தரல, ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகுது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம H1 வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, ப்ராக்ரஸ்க்கு ஒரு கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராக்ரஸ் பார் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஒரு கண்டெய்னர், சின்ன கண்டெய்னரில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்ரஸ் ஐஃபன் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராக்ரஸ் பாருக்கு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆக்சுவலான ப்ராக்ரஸ் பார் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டாட் ப்ராக்ரஸ் ஐஃபன் பார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா எனக்கு ப்ராக்ரஸ் பார் அந்த ஆக்சுவல் டிவ் வந்து கிரியேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இதுக்கு வந்து ஒரு ஐடியும் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ப்ராக்ரஸ் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ப்ராக்ரஸ் பாருக்கு ஒரு கண்டெய்னர், அது உள்ளே வந்து ஆக்சுவலான ப்ராக்ரஸ் பார் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கீழே இருக்க பட்டனை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த பட்டனுக்கு வந்து ஒரு ஐடி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஐடி ஈக்குவல் டு ஸ்டார்ட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பட்டனுக்கு வந்து டெக்ஸ்ட் கொடுக்கணும்ல, இங்கே என்ன இருக்குது நம்ம அவுட்புட்டில் பாருங்கள், ஸ்டார்ட் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து நம்மளும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம H1 கிரியேட் பண்ணியாச்சு, இந்த ப்ராக்ரஸ் பாருக்கு ஒரு டிவ் கிரியேட் பண்ணியாச்சு, ஸோ அதுக்கு ஒரு கண்டெய்னரும் கிரியேட் பண்ணியாச்சு, அப்புறம் பட்டனும் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம HTML பார்ட் வந்து முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்குது. சரி, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இது உங்களுக்கு பார்த்தா ப்ராக்ரஸ் மாதிரியே தோணாது. ஸோ நம்ம ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணி நம்ம அவுட்புட்டில் இருக்க மாதிரி ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து ஷோ ஆகிற மாதிரி நம்ம ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணி பண்ணிடலாம். ஸோ கடைசியாக அது வந்து இந்த நம்ம கிளிக் பண்ணால் இந்த ப்ராக்ரஸ் பார் மூவ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சிஎஸ்எஸ் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம இப்போ சிஎஸ்எஸ் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயும் நம்ம வந்து குளோபல் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ குளோபல் ஸ்டைல்ஸ்லாம் என்னென்னா நம்ம மார்ஜின் அண்ட் பேடிங் ஈக்குவல் டு 0 வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இப்போ நான் இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டாக கொஞ்சம் மார்ஜின் பேடிங் எல்லாமே ஆட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்மளுக்கு வந்து இந்த டிஃபால்ட்டாக ஆட் ஆகிறது எதுவும் தேவையில்ல, நம்மளே தான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து மார்ஜின் ஈக்குவல் டு 0, பேடிங் ஈக்குவல் டு 0, பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பாடிக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பாடிக்கு ஸ்டைல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஏரியல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி அது ஏரியல் இல்லைன்னா சான்ஸ் செரிஃப். நெக்ஸ்ட் டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸாக மாற்றிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ளெக்ஸாக மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் பண்ணியிருக்கேன், அலைன் ஐட்டம் சென்டர் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் பண்ணதுனால என்ன ஆயிருக்குன்னா நம்ம கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் அண்டு ஹரிசான்லாம் வந்து சென்டர் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு மின் ஹைட் வந்து 100 VH அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். நம்ம மினிமம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் ஹைட் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம எவ்வளோ வியூ பண்ணுறோமோ அதுதான் வந்து 100 VH. ஸோ அந்த டோட்டல் வியூ ஹைட்டை வந்து எடுத்துக்கணும் நம்ம பாடி வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து F0 கொடுத்துருக்கோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா லைட் எல்லோயிஷாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம் பாடியோட பேக்ரவுண்ட் கலரில். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கண்டெய்னருக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டெய்னர்னா என்னென்னா ஸோ index.html எடுத்தோடனே கிரியேட் பண்ண பார்த்தீங்களா கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவுட்புட்டில் வந்து பாருங்கள், இந்த கண்டெய்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ப்ராக்ரஸ் பாரையே வந்து ஹோல்ட் பண்ண போகுது. ஸோ அந்த கண்டெய்னருக்கான ஸ்டைல்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறோன்னா நம்ம அவுட்புட்டில் பாருங்கள், ஸோ டெக்ஸ்ட் அலைன் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி இருக்குது. ஸோ லெஃப்ட் அலைனில் இருக்குது எல்லாமே. ஸோ இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே வந்து இப்போ சென்டர் அலைன் ஆகிடுச்சு. பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டு. நம்ம கண்டெய்னருக்கு மட்டும் பாருங்கள், பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டு. ஸோ பேடிங் ஈக்குவல் டு 2 ரெம். ஸோ 2 ரெம்னா அது 1 ரெம் வந்து பார்த்தீங்கன்னா 16 px. ஸோ 2 ரெம்னா 32 px வந்து பேடிங் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ பேடிங்னா என்னென்னா இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, கண்டெய்னரோட பார்டருக்கு
உள்ள ஸ்பேஸ் ஆட் ஆனால் அதுதான் பேடிங், வெளியே ஸ்பேஸ் ஆட் ஆனால் அது பேர் வந்து மார்ஜின். ஓகேங்களா? ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து 8px அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ பார்டர் ரேடியஸ்னா என்னது? இந்த கண்டெய்னருக்கு எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் பெண்டாகி வருது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து நம்ம பார்டர் ரேடியஸ் ஆட் பண்ணதுனால தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் பார்டர் ரேடியஸ் வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ பாருங்க அந்த எட்ஜெலாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அந்த கார்னர்ஸ்லாம் வந்து. ஸோ இப்போ நான் வந்து அதை வந்து பார்டர் ரேடியஸ் வந்து அப்ளை பண்ணோன்னா அது வந்து கொஞ்சம் ரவுண்டடாக வந்து மாறிடுச்சு பாருங்க. ஸோ அதே மாதிரி பாக்ஸ் ஷேடோவும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த கண்டெய்னரை சுற்றி கொஞ்சம் ஷேடோ வந்து தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம H1க்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம H1 டெக்ஸ்ட் வந்து என்னது இதில் ப்ராக்ரஸ் பார்ன்றது H1 டெக்ஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே வந்து இவ்வளோ நேரம் கேப் இல்லாமல் இருந்ததுல ரொம்ப ஒட்டி இருந்தது. ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டெப் பின்னாடி போகிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ கீழே ஒட்டி இருக்குது. இந்த ஸ்டார்ட் ப்ராக்ரஸ் பட்டனும் இந்த மேலே H1 டேகும் ஒட்டி இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் ஆட் பண்ணுறதுக்காக மார்ஜின் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 rem ஆட் பண்ணியிருக்கேன் இந்த H1க்கு. அதே மாதிரி கலர்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கலர் வந்து #333 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்ரஸ் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டிப் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? அதாவது இந்த ப்ராக்ரஸ் பாரை ஹோல்ட் பண்ணுற கண்டெய்னர், ப்ராக்ரஸ் கண்டெய்னர். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்ரஸ் கண்டெய்னருக்கு வித் வந்து 300px வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராக்ரஸ் பார் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கண்டெய்னரில் இருக்குது. ஸோ அந்த கண்டெய்னர் வித் வந்து 300px, ஹைட் வந்து 20px கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா E0 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 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்டர் ரேடியஸ் வந்து 10px வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் உங்களுக்கு பார்டர் வந்து பாருங்கள் ரொம்ப ரவுண்டடாக தெரியுது. அடுத்து மார்ஜின் வந்து 1 rem ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ டாப் அண்ட் பாட்டமில் வந்து 1 rem மார்ஜினு. ஸோ மேலே கீழே வந்து 1 rem மார்ஜின். லெஃப்ட் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்டரில் வந்து அலைன் பண்ணி வச்சுக்கோம் அதை. ஸோ நெக்ஸ்ட்டு ஓவர்ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா எதனா ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா கண்டெய்னரு, ஸோ அதாவது அந்த ப்ராக்ரஸ் பாரோட கண்டெய்னர் எதனா ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அதை வந்து ஹைட் பண்ணி ஷோ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஆக்சுவல் ப்ராக்ரஸ் பாருக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராக்ரஸ் பாருக்கான ஸ்டைலில் என்ன இருக்க போகுதுன்னா வித் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம், 0%. ஏன்னா இனிஷியலாக வந்து அந்த க்ரீன் கலர் எதுவுமே ஷோ ஆகுதில்ல. நம்ம அவுட்புட்டில் பாருங்கள். இப்போ நான் இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா இனிஷியலாக வந்து 0ல் தான் இருக்க போகுது. ஸோ நம்ம இந்த ஸ்டார்ட் ப்ராக்ரஸ் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரீன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள். ஸோ அதனால் இப்போ நம்ம இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வித் வந்து இனிஷியலாக 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதுவே நான் இங்கே வித்து 0க்கு பதில் 100 கொடுத்தேன்னா பாருங்கள் ஃபுல் க்ரீன் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ இதுவே 15 கொடுத்தேன்னா எனக்கு பாதி க்ரீன் வந்து ஷோ ஆகும். ஸோ இங்கே இனிஷியலாக 0ன்னு கொடுத்ததுனால நமக்கு ஒரு க்ரீனுமே வந்து ஷோ ஆகாது. ஸோ ஹைட் ஈக்குவல் டு 100% வந்து கொடுத்துருக்கோம். அப்புறம் பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன் கொடுத்துருக்கேன். டிரான்சிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வித்து 0.3 செகண்ட்ஸ் ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்லோவாக வந்து மூவ் ஆகுது பார்த்தீங்களா? அப்படியே 0.3 செகண்ட்ஸ் அந்த டைம் எடுத்து அப்படியே ஸ்லோவாக கிராஜுவலாக மூவ் ஆகுதுல்ல. ஸோ அது இந்த டிரான்சிஷன் நம்ம கொடுத்ததுனால தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பட்டன்ஸுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா பேடிங் வந்து 0.5 rem 1 rem அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அப்படின்னா என்ன மீனிங்னா 0.5 rem வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் பேடிங்கு. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 rem. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து இதுக்கும் க்ரீன் கொடுத்துருக்கோம். இந்த டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்னு கொடுத்துருக்கோம். பார்டர் வந்து நன்னுன்னு கொடுத்துருக்கோம். பார்டர் ரேடியஸ் வந்து 4px கொடுத்ததுனால கொஞ்சம் லைட்டாக வந்து ரவுண்டடாக இருக்குது அந்த பட்டனோட எட்ஜு. கர்சர் வந்து பாயிண்டர் கொடுத்துருக்கோம். ஸோ ஏன்னா ஹாவர் பண்ணும்போது உங்களுக்கு கர்சர் வந்து ஷோ ஆகுது பாருங்கள் அந்த பட்டன் மேலே. ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து 1 rem அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ 1 remனா 16px வந்து கொடுத்துருக்கோம் அந்த ஃபாண்ட் சைஸு. டிரான்சிஷன் பேக்ரவுண்ட் கலர் வந்து 0.3 செகண்ட்ஸ் ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் கிடையாது. நம்ம ஹாவர் பண்ணும்போது வர கலர் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் பேக்ரவுண்ட் கலர் 0.3 செகண்ட்ஸ் ஈஸ் வந்து அனிமேட் ஆகும். ஸோ அது எப்படி பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நம்ம பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? அதை ஹாவர் பண்ணும்போது அதுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி பண்ணணும் நம்ம. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணுறோம் நம்ம ஹாவர் பண்ணும்போது. ஸோ இப்போ பாருங்கள் நான் ஹாவர் பண்ணும்போது ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? லைட்டாக கொஞ்சம் அப்படியே நம்மளுக்கு
0.3 செகண்ட்ஸ் ஈஸ் அனிமேஷன் வந்து ஆகுது லைட்டாக. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைலிங்கு. ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் இருக்க மாதிரியே நான் க்ரியேட் பண்ணியாச்சு ஸ்டைலிங் வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கிளிக் பண்ண உடனே அந்த க்ரீன் வந்து 0லேருந்து 100% மூவ் ஆகிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, வாங்க இப்போ இந்த script.jsல எப்படி கோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம டாம் வந்து ஃபுல்லாக லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா டாக்குமெண்ட் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்புறம் டாம் கண்டென்ட் லோடர். ஸோ அது ஆகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து வெயிட் பண்ணிக்கணும். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம 2 ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் நேம்ஸ் என்னென்னா ப்ராக்ரஸ் பார் அண்டு ஸ்டார்ட் பட்டன். ஸோ இது எதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸாக எடுத்துக்க போதுன்னா நம்ம ஹெச்டிஎம்எல்ல வந்து ப்ராக்ரஸ் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஒரு ஐடி. ஸோ இங்கே ப்ராக்ரஸ் பார்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் அதுக்கடுத்து ஸ்டார்ட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று க்ரியேட் பண்ணோம்ல இந்த பட்டனுக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து ரெஃபரன்ஸை வந்து இந்த 2 வேரியபிள்ஸ் வந்து ஹோல்ட் பண்ண போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராக்ரஸ் வந்து இனிஷியலைஸ் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போகிறோம். ஸோ அடுத்து இன்னொரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். செலக்ட் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன் ஒரு அப்டேட் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராக்ரஸை வந்து அந்த ப்ராக்ரஸ் பாரில் அந்த க்ரீன் வந்து மூவ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அந்த அப்டேட் பண்ணுற வேலையை இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து பண்ண போகுது. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இனிஷியலாக நம்ம ப்ராக்ரஸ் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம்ல. ஸோ இந்த அப்டேட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு இஃப் கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த இஃப் கண்டிஷன் என்ன செக் பண்ணுதுன்னா ப்ராக்ரஸ் வந்து 100 வந்து டச் பண்ணாலோ இல்லை 100க்கு மேலே போனாலோ மட்டும்தான் இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சரி, ஓகே. இப்போ நம்ம ப்ராக்ரஸ் வந்து 100 டச் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ரைட்டில் பார்க்குறீங்களா, இப்போ க்ரீன் வந்து ஃபுல்லாக வந்து வந்துடுச்சு. ஸோ 100 வந்து டச் பண்ணிடுச்சு. ஸோ 100 டச் பண்ணால் என்ன பண்ணணும்னா கிளியர் இன்டர்வல். ஓகேங்களா? இந்த கிளியர் இன்டர்வல் என்ன பண்ணுதுன்னா இப்போ நம்ம ஆக்சுவலாக இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுதுல்ல. ஸோ அந்த இன்டர்வல் என்ன வேலை பார்க்கும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிகிட்டே வரும். இந்த ப்ராக்ரஸ் பாரில் அப்படியே நம்ம ஸ்டார்ட் ப்ராக்ரஸ் கொடுத்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிட்டு வர வேலையை வந்து இந்த இன்டர்வல் வேரியபிள் வந்து பார்த்துரும். ஸோ இப்போ 100 அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுக்கு அந்த இன்டர்வல் தேவையில்லைல்ல. ஸோ அதனால் கிளியர் இன்டர்வல் கொடுத்து ஸோ அதை வந்து கிளியர் பண்ணிடும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறோன்னா ஸ்டார்ட் பட்டன் டாட் டிசேபிள் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ அப்படின்னா என்ன மீனிங்னா இப்போ 100% வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு. ஸோ அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டார்ட் ப்ராக்ரஸ் பட்டன் வந்து எனேபிளாக இருக்குது. இப்போ நம்ம கிளிக் பண்ணால் அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே மூவ் ஆகும். ஸோ இப்போ இது வந்து ட்ரூவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், 100 வந்து அச்சீவ் பண்ணாத போது இப்போ 100 அச்சீவ் பண்ணல. ஆனால் இப்போ நான் அந்த ப்ராக்ரஸ் பட்டனை கிளிக் பண்ணால் பாருங்கள், எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து வரணும்ல, ஆனால் வரவே இல்லை. ஏன்னா அது ரன்னிங்கில் இருக்கும்போது அது வந்து நம்மளுக்கு டிசேபிள் வந்து ட்ரூவாக இருக்குது. அது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு டிசேபிள் வந்து ஃபால்ஸாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த இஃப் பிளாக் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே பண்ணதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணிடணும் இதுலேருந்து. ஸோ இப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே போகலன்னா என்ன அர்த்தம், ப்ராக்ரஸ் வந்து இன்னும் 100 வந்து தொடலன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ப்ராக்ரஸ் வந்து ஒன்றா அப்டேட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு வேல்யூவாக அப்டேட் ஆகிறது வந்து நம்ம ஸ்டைலில் வந்து ஆட் பண்ணிட்டே வரணும். ப்ராக்ரஸ் பால் டாட் ஸ்டைல் டாட் வித்தில் வந்து ஆட் பண்ணிட்டே வந்தால் நம்மளுக்கு ஒரு வேல்யூவாக அப்படியே அந்த பார் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வர்றது வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீனில் வந்து நல்லாவே விசிபிளாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த அப்டேட் ப்ராக்ரஸ்ன்ற ஃபங்க்ஷன் வந்து இதை அப்டேட் பண்ணுற வேலையை பார்க்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஈவெண்ட் லிஸ்னர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் ப்ராக்ரஸ் ஃபங்க்ஷனே வந்து ட்ரிகர் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பட்டன் டாட் ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் ஆட் பண்ணிட்டு ஸோ கிளிக் பண்ணுறோம். ஸோ பட்டன் நம்ம எப்போ கிளிக் பண்ணுறோமோ அப்போ என்ன ஆகுது, ப்ராக்ரஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலாக இருக்குது. ஸோ ப்ராக்ரஸ் பார் டாட் ஸ்டைல் டாட் வித் வந்து இனிஷியலாக 0ல் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டார்ட் பட்டன் டாட் டிசேபிள் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ எப்போ வந்து அதை கிளிக் பண்ணுறோமோ அப்போ வந்து டிசேபிள் வந்து ட்ரூவாக மாறிடுச்சு. ஸோ ரெண்டாவது வாட்டி வந்து கிளிக் பண்ண முடியாது 100% வர வரைக்கும். ஸோ அதுதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல, இந்த இன்டர்வல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா ஆட் பண்ணிட்டே வருது. ஸோ செட் இன்டர்வல் மெத்தடை வந்து யூஸ் பண்ணி 50 மில்லி செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி இந்த
அப்டேட் ப்ராக்ரஸ்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகிற மாதிரி நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்வலில் என்ன நடக்குதுன்னா, இந்த அப்டேட் ப்ராக்ரஸ் மெத்தட் வந்து 50 மில்லி செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது, 50 மில்லி செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு பாயிண்ட்டாக வந்து ஏறிட்டே வருது. ஸோ அது டோட்டலாக 100 அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த டிசேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஆகிடுது. அதே மாதிரி கிளியர் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வலும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து பேசிக்கலாக நடக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் ப்ராக்ரஸை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது இப்போ நம்மளுக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளமு. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்களே வந்து கோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி வேறு என்ன ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, வெப் டெவலப்மெண்ட் வேறு யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கற்றுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.